உங்களோடு கூட நான் இன்றைக்கு என்ன பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவரோட சமூகத்தில் காத்திருந்த பொழுது ஆண்டவர் எனக்கு ஒரு வேத பகுதியை கொடுத்தார். பொதுவாக ஆண்டவர் ஆறுதல் படுத்துவார், தேறுதல் படுத்துவார், தைரியப்படுத்துவார், வித்தியாசமாய் பேசுவார். இன்றைக்கும் ஆண்டவர் வித்தியாசமான ஒரு காரியத்தை எனக்கு கற்றுக் கொடுத்தார். அந்த வசனத்தை வைத்து நான் என் வாழ்க்கையை சீர்படுத்த வேண்டும் என்று தேவனிடத்தில் ஜெபித்து விட்டு வந்துதான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுவதற்கு நான் நிற்கிறேன். என்னோடு கூட எரேமியா தீர்க்க தரிசன புத்தகத்திற்கு வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். எரேமியா தீர்க்க தரிசன புத்தகம் 33ஆம் அதிகாரம் 6-8 வரைக்கும் உள்ள வசனங்களை நாம் வாசிக்கலாம். இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். நான் யூதாவின் சிறையிருப்பையும் இஸ்ரவேலின் சிறையிருப்பையும் திருப்பி முன்னிருந்தது போல அவர்களை கட்டுவித்து அவர்கள் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்த அவர்களுடைய எல்லா அக்கிரமங்களுக்கும் அவர்களை நீங்களாக்கி சுத்திகரித்து அவர்கள் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணின அவர்களுடைய எல்லா அக்கிரமங்களையும் மன்னிப்பேன். சரி, 6வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய சரீரத்தை குறித்து மாத்திரம் அக்கறையுடைய தேவன் அல்ல, அவர் நம்முடைய வாழ்வின் எல்லா பகுதிகளை குறித்து அக்கறையுடைய தேவன். உங்கள் ஆத்துமா வாழ்வது போல நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய பரிபூர்ண சித்தம். அப்படி என்றால் அந்த பரிபூர்ண சித்தத்திற்குள் உங்கள் சரீரம் இருக்கிறது, உங்கள் ஆத்துமா இருக்கிறது, உங்கள் குடும்பம் இருக்கிறது, உங்கள் தொழில் இருக்கிறது, உங்கள் ஊழியம் இருக்கிறது. எல்லாவற்றிலும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார். இங்கே வசனம் சொல்கிறது, நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி. இந்த வசனத்தை நான் திரும்ப படித்து கொண்டிருந்த பொழுது இதற்கு ஒத்த சில வசனங்களையும் நான் படிக்க ஆரம்பித்தேன். அப்பொழுது என் மைண்டில் ஸ்பிரிச்சுவல் வெல்னஸ் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. ஸ்பிரிச்சுவல் வெல்னஸ், அதாவது ஃபிசிக்கல் வெல்னஸ் என்பது எல்லாருக்கும் தெரியும். இந்த டேஸில் எல்லாருமே ஃபிசிக்கல் வெல்னஸ்க்கு தான் நம்ம கவனம் கொடுக்குறோம் இல்லையா? கொள்ளை நோய் பரவாதிருக்க முகக்கவசம் அணியுங்கள், அடிக்கடி சானிடைசர் யூஸ் பண்ணி கைகளை சுத்தமாய் வைத்துக் கொள்ளுங்கள், சோப்பு போட்டு கழுவுங்கள் என்றெல்லாம் அரசாங்கம் நமக்கு எச்சரிப்பு கொடுக்கிறது. எதுக்கு? ஃபிசிக்கல் வெல்னஸ்க்கு. எச்சரிப்பை சரியாய் கவனிக்காவிட்டால் என்ன வரும்? வியாதி வரும். சிலருக்கு வியாதி அது எவ்வளோ ஒரு ஆபத்தான நிலைமைக்கும் கொண்டு சென்றிருக்கிறது. ஏன்? அந்த ஃபிசிக்கல் வெல்னஸுக்கு இருக்கிற ப்ரிகாஷன்ஸை அவர்கள் எடுக்காததினால் சரீரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்விலும் கூட ஸ்பிரிச்சுவல் வெல்னஸையும் ஆண்டவர் நம்மிடத்தில் விரும்புகிறார். இன்றைக்கு என் வார்த்தையை கேட்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு ஸ்பிரிச்சுவல் வெல்னஸ், அதாவது நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் யுவர் ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்குள்ள நீங்கள் கடந்து போகணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறார். இந்த வார்த்தை சொல்கிறது, நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி என்று இருக்கிறது. அப்படி என்றால் ஏற்கனவே ஸ்பிரிச்சுவல் வெல்னஸ் இல்லை, ஏதோ ஸ்பிரிச்சுவல் இல்னஸ் இருக்குது. அதாவது ஆவிக்குரிய வியாதி உள்ள இருக்குது. யாருக்கு இருக்கிறது? இந்த எரேமியா தீர்க்க தரிசன புத்தகம் முழுவதும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லப்பட்ட தேவனுடைய வார்த்தை. யூதாவுக்கு எரேமியா தீர்க்கதரிசி கடைசி 5 ராஜாக்களின் காலத்திலே பல எச்சரிப்பின் சத்தத்தை கொடுக்கிறார். சிறைப்பட்டு போய்விடும், நீங்கள் மனம் திரும்பி விடுங்கள், ஆண்டவர் இரக்கம் செய்வார், கடைசி நேரத்தில் கூட உங்களுக்கு இரக்கம் செய்வார் என்று எரேமியா தீர்க்கதரிசி ஜனங்களுக்கு எச்சரித்தார். ஜனங்கள் எரேமியா வாழ்ந்த நாட்களில் வாழ்ந்த மக்கள் எரேமியான் சத்தத்திற்கு செவி கொடுக்கவே இல்லை. அவர்கள் கடின இருதயம் உள்ளவர்களாக இருந்தார்கள், மனம் திரும்பாதவர்களாக இருந்தார்கள். ஆகவே எரேமியா பல இடங்களில் இந்த மக்களை ஆண்டவர் குணமாக்க வேண்டும் என்று ஜெபித்திருக்கிறார். தனக்காகவும் ஜெபித்திருக்கிறார், ஜனங்களுக்காகவும் ஜெபித்திருக்கிறார். ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். எரேமியா தீர்க்க தரிசன புத்தகம் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசியுங்கள். கர்த்தாவே என்னை குணமாக்கும், அப்பொழுது குணமாவேன், என்னை ரட்சியும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவேன், தேவரீரே என் துதி. கர்த்தாவே என்னை குணமாக்கும், அப்பொழுது குணமாவேன். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தாவே என்னை குணமாக்கும், அப்பொழுது குணமாவேன். இது என்ன குணமாக்குதல்? இது ஒருவேளை சரீரப்பிரகாரமாக நீங்கள் நினைச்சிருக்கலாம்.
பட் அது சரீரப்பிரகாரமாக மட்டுமல்ல, அது ஸ்பிரிச்சுவல் வெல்னஸ்க்கு, ஸ்பிரிச்சுவல் ஹீலிங்க்கு எரேமியா செய்த ஜெபம். என்னை குணமாக்குங்க ஆண்டவரே, அப்போ நான் குணமாக்குவேன். இவருக்கு ஆண்டவர் கொடுத்த பதில் எங்கே இருக்கிறது? எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 30ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கலாம். அவர்கள் உன்னை விசாரிப்பாரற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவர்கள் உன்னை விசாரிப்பாரற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன். அப்படி என்றால் இங்க ஆண்டவரே இறங்கி வந்து ஆற்றுவேன் என்று சொல்லி இருக்கிறார். நான் உன் காயங்களை ஆற்றுவேன். தட் மீன்ஸ் ஐ வில் ஹீல் யுவர் wounds. அதாவது இது என்ன காயம் என்றால், இது சரீரப்பிரகாரமான காயத்தை இங்க சொல்லல, ஒரு ஸ்பிரிச்சுவல் இல்னஸ். அந்த நாட்களில் தேசம் இருந்த ஒரு பரிதபிக்கப்படத்தக்க ஒரு நிலைமை, தேசம் இருந்த ஒரு பின்மாற்ற நிலைமை, தேசத்தின் மக்கள் இருந்த ஒரு ஆவிக்குரிய குளிர்ந்த நிலைமைகளை நானே குணமாக்குவேன் என்று சொல்லுகிறார். அவர்கள் உன்னை விசாரிப்பாரற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு இந்த ஸ்பிரிச்சுவல் வெல்னஸ், இந்த ஸ்பிரிச்சுவல் ஹீலிங்கை உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார். இதை குறித்து இன்னொரு வசனம் ரொம்ப அழகா சொல்லியிருக்குது. என்னோடு கூட எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 8ஆம் அதிகாரம் 20 வாசிங்க. அறுப்பு காலம் சென்றது, கோடை காலமும் முடிந்தது, நாமோ ரட்சிக்கப்படவில்லை. என் ஜனமாகிய குமாரத்தின் காயங்களினால் நானும் காயப்பட்டேன், கரி கருத்திருக்கிறேன், திகைப்பு என்னை பிடித்தது. கீலேயாத்திலே பிசின் தைலம் இல்லையோ, ரணவைத்தியனும் அங்கே இல்லையோ, பின்ன ஏன் என் ஜனமாகிய குமாரத்தி சொஸ்தமடையாமற் போனாள்? அழகா ஆண்டவர் சொல்றாரு, அறுப்பு காலம் சென்றது, கோடைக்காலமும் முடிந்தது, நாமோ ரட்சிக்கப்படவில்லை. அதன் அர்த்தம் என்னவென்றால், நான் உனக்கு ஒரு கிரேஸ் பீரியடெல்லாம் கொடுத்து முடிச்சிட்டேன் இஸ்ரவேலே, உனக்கு ஒரு கிருபையான காலங்கள்லாம் கொடுத்து முடிச்சிட்டேன், நீ ரட்சிக்கப்படலை. வசனம் சொல்லுது, என் ஜனமாகிய குமாரத்தின் காயங்களினால் நானும் காயப்பட்டேன், கரி கருத்திருக்கிறேன், திகைப்பு என்னை பிடித்தது. என் ஜனம் காயப்பட்டிருக்குது, என் ஜனம் நொறுக்கப்பட்டிருக்கிறது, என் ஜனம் ஆவிக்குரிய காயங்களை அடைந்து போய் இருக்கிறது. ஸ்பிரிச்சுவலாக அவங்க ஹெல்த்தியாக இல்லை. அவங்களுடைய காயங்களால் நானும் காயப்பட்டிருக்கிறேன். ஆனால் நான் என்ன சொல்ல போகிறேன், கீலேயாத்தில் பிசின் தைலம் இல்லையோ, ரண வைத்தியனும் அங்கே இல்லையோ, பின்னே ஏன் என் ஜனமாகி குமாரத்தை சொஸ்தமடையாமற் போனாள்? ஆண்டவர் சொல்கிறாரு, கீலேயாத்தில் பிசின் தைலம் இல்லையா, அங்கே ரண வைத்தியன் இல்லையா? பிசின் தைலம் எதற்கு? காயங்கள் மேலே பூசுவதற்கு. ரண வைத்தியன் எதற்கு? உள்ளே இருக்கிற சீழெல்லாம் வெளியே எடுத்து உள்ளே இருக்கிற ரணங்களை ஆற்றுவதற்குத்தான் ரண வைத்தியன். மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டில் 2 விதமாய் உண்டு. ஒன்று ஃபிசிஷியன்ஸ் பண்ணுற ட்ரீட்மெண்ட். அவங்க என்ன செய்வாங்க, டேப்லெட் கொடுப்பாங்க, இன்ஜெக்ஷன் கொடுப்பாங்க, ட்ரிப்பு போடுவாங்க, மெடிசன் கொடுப்பாங்க, ட்ரீட் பண்ணி அனுப்பிடுவாங்க. ஆனால் சர்ஜன்ஸ் பண்ணுற ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது. அவங்க கத்தியை கையில் எடுப்பாங்க. வயிற்றுக்குள் பிரச்சனை என்றால் வயிற்றையே கத்தியால் அதை கட் பண்ணி உள்ளே போய் எந்த ஆர்கனில் எந்த இடத்துல பிரச்சனையோ அதை சுகப்படுத்துவாங்க. மூளையில் பிரச்சனைன்னா ஸ்கல்லையே ஓப்பன் பண்ணி உள்ளே போய் சர்ஜரி பண்ணுவாங்க. இருதயத்தில் பிரச்சனைனா ஹார்ட்டுக்குள்ளே போய் சர்ஜரி பண்ணுவாங்க. லங்ஸில் பிரச்சனைனா சம்டைம்ஸ் ஒரு லோப் ஆஃப் த லங்கே எடுத்து வெளியே போட்டால் தான் அந்த நோய் சரியாகும். அப்போது ரண வைத்தியன் செய்கிற சிகிச்சை சற்று கடினமாக இருக்கும், சற்று கஷ்டமாக இருக்கும், ரொம்ப வலிக்கும். ஆண்டவர் கேட்குறாரு, பிசின் தைலம் இல்லையா, ஹீலிங் பாம் இல்லையா, அங்கே ஹீலிங் ஃபிசிஷியன் இல்லையா, சர்ஜன் இல்லையா, அங்கே ஜனங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையிலேருந்து சீர்படுத்துகிற ஆட்கள் இல்லையா, ஏன் குணமாகலை, ஏன் காயப்பட்டு கிடக்குறீங்க அப்படின்னு ஆண்டவர் கேள்வி கேட்கிறார். அப்போது ஹீல் பண்ண யாருமே இல்லாததுனால அவர்கள் உன்னை விசாரிப்பாரற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டப்பட்டால் இப்போ நானே ஹீலராக மாறப்போகிறேன். இன்னைக்கு உங்கள் ஸ்பிரிச்சுவல் இல்னஸை ஹீல் பண்ணுற ஹீலர் ஜெகோவா, யெகோவா தேவன், யெகோவா ராஃபா. உங்களுக்கு இந்த நாளிலும் இந்த வாரத்திலும் இந்த மாதத்திலும் சில சர்ஜரியெல்லாம் பண்ண போகிறாரு. சில ஃபிசிஷியனாக இருந்து சில ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்க போகிறார். சிலருக்கு
த குட் சமாரிட்டன் மாதிரி எல்லா காயங்களையும் ஆற்றி தொடச்சு அங்கே கீலேயாத்தின் பிசின் தைலத்தை போட்டு ஹீல் பண்ணுவார். சிலருக்கு சில சர்ஜிக்கல் ப்ரொசீஜர்லாம் நடக்க போகுது. நீங்கள் ஹீல் பண்ணிங்கன்னா யூ வில் ரிசீவ் ஸ்பிரிச்சுவல் வெல்னஸ். ஹல்லேலூயா. ஆண்டவர் தன் ஜனத்தை, சபையை, தேவ ஜனங்களை, விசுவாசிகளை இன்னொரு லெவல் ஆஃப் ஹோலினஸ்க்கும் இன்னொரு லெவல் ஆஃப் ஹீலிங்க்கும் ஆண்டவர் நடத்தி செல்ல விரும்புகிறார். இந்த வசனத்தில் 5 காரியத்தை பார்த்தேன். 1, காயங்கள். காயங்கள் ஏன் வந்துச்சு? வியாதியுடைய ரூட் காசு உள்ள ஏதோ காயத்தை கொடுத்துருச்சு. செப்டிசீமியா என்ற ஒரு வியாதி இருக்கிறது. அந்த வியாதியில் பிளட் எல்லாம் இன்ஃபெக்ட் ஆயிரும். சிலருக்கு அது அப்படியே வெளியே ஸ்கின் வழியாக பிளிஸ்டர்ஸ் ஹோல் பாடியிலையும் ஃபார்ம் ஆயிரும். அப்போ பிரச்சனை எங்க இருக்குது? உள்ள பிளட்ல இருக்குது. ஆனா பிளிஸ்டர்ஸ் வெளியே ஹோல் பாடியில் இருக்குது. அது புண்ணாகும், காயமா மாறும். ஆனா இந்த காயத்தை ஆற்றுறதுக்கு ரத்தத்துக்குள்ள இருக்கிற விஷம் இருக்குது பாருங்க, அந்த விஷத்தை சரிப்படுத்தணும். பாம்பு கடித்து விடுகிறது ஒரு மனிதனை, எங்கோ ஒரு இடத்துல கடிச்சிருச்சு. ஆனா அதோடைய விஷம் ரத்தத்துல ஏறிச்சுன்னா ஹோல் பாடியிலையுமே அது கிரியை செய்யுது. ஒவ்வொரு ஆர்கனுக்குள்ள போய் ஒவ்வொரு ஆர்கனையும் பேரலைஸ் பண்ணுது. இதுதான் ஸ்னேக் பைட்னால உண்டாகிற ஆபத்து. பாவம் இதே போல கொடிய வல்லமையுடையது. இங்கே வசனம் சொல்லுது 5 காரியம். 1, உனக்கு இருக்கிற காயம், உனக்கு இருக்கிற சிக்னஸ். 2, பிசின் தைலம், த மெடிசன். 3, ரண வைத்தியன், த சர்ஜன். 4, சொஸ்தம் என்ற ஒரு வார்த்தை, தட் இஸ் ஹீலிங். 5, பூசுதல், அதாவது அப்ளிகேஷன். அப்போ ஸ்பிரிச்சுவல் வெல்னஸ் வரணும்னா 2 காரியம். 1, கீலேயாத்தின் பிசின் தைலத்தை எடுத்து பூசணும். இல்லாட்டி உள்ள போய் இருக்கிறத வெட்டி எடுத்து தூர போட வேண்டியவர்கள் எல்லாம் தூர போடணும். இந்த வாரம், இந்த மாதம் உங்க ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கு கொஞ்சம் சீரியஸா நீங்க சில ஸ்டெப்ஸ் எடுத்து உங்க வாழ்க்கையில் இருக்கிற கேடுபாடுகள், குறைகள் எல்லாவற்றையும் நீங்க ஆண்டவற்றை ஒப்புரவாக போறீங்க. ஆண்டவர் உங்களை குணமாக்க போகிறார். ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 3ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்க. சீர்கெட்ட பிள்ளைகளே திரும்புங்கள், உங்கள் சீர்கேடுகளை குணமாக்குவேன் என்றார். நல்லா பாருங்க. பிசிக்கல் வீக்னஸ்னா என்ன சொல்லியிருக்கணும்? சுகம் இல்லாத பிள்ளைகளே என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்கள் சுகவீனங்களை சுகமாக்குவேன். இதுதான் பிசிக்கல் இல்னஸ்க்கு. ஆனால் ஸ்பிரிச்சுவல் இல்னஸ்க்கு அங்க ஒரு வார்த்தை இருக்குது. சீர்கெட்ட பிள்ளைகளே திரும்புங்கள், நான் உங்கள் சீர்கேடுகளை குணமாக்குவேன். அப்போ ஆவிக்குரிய வியாதினா என்ன தெரியுமா? சீர்கேடு. இன்னைக்கு உலகத்துல ஆவிக்குரிய மக்கள் மத்தியில ஏராளமான சீர்கேடுகள். இந்த செய்தி உங்களுக்கு ஒருவேளை இன்பமா இருக்காது, துன்பமா இருக்கும். ஆனால் இந்த செய்திக்கு செவி கொடுப்பீர்கள் என்றால் உங்க வாழ்க்கை இன்பமாய் மாறும். உங்களுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் வெல்னஸ் கிடைக்கும். சீர்கெட்ட பிள்ளைகளே திரும்புங்கள், நான் உங்கள் சீர்கேடுகளை சுகமாக்குவேன், குணமாக்குவேன். இந்த எரேமியா புஸ்தகத்துல பிசிக்கல் இல்னஸ்க்கு ஈக்குவலா சில ஸ்பிரிச்சுவல் இல்னஸ்க்கு சில வேர்டு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் தொண்டையில் வறட்சி அப்படின்னு சொல்லியிருக்குது. 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் குடல்கள் நோவுகிறது. இதெல்லாம் பிசிக்கல் இல்னஸ் கிடையாது. ஐயோ இஸ்ரவேல் ஜனத்துக்கு நடக்கிற அந்த காரியத்தை பார்த்தா என் குடல் நோவுது அப்படின்னா சோலுக்குள்ள எனக்கு ஒரு பேர்டன் வருது அப்படின்னு அர்த்தம். சரி, 4ஆம் அதிகாரம் 22வது வசனம் மதியற்றவர்கள், பைத்தியமுள்ள பிள்ளைகள். உலகத்தில் மைண்டில் ப்ராப்ளம் வந்தா மென்டல் ரிட்டார்டேஷன் சொல்கிறோம், அல்லது பைத்தியம் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இங்கே ஆவிக்குரிய பைத்தியக்காரத்தனம் ஒன்று இருக்குது. அதாவது பைத்தியக்கார பிள்ளைகள் என்ன தேட மாட்டேங்கிறாங்க, ஆவிக்குரிய நன்மையை நாட மாட்டேங்கிறாங்க, மதிகேடாய் நடக்கிறாங்க. ஸோ மென்டல் ப்ராப்ளம். 5ஆம் அதிகாரம் 21வது வசனம் கண்கள் இருந்தும் காணாத மக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ ஸ்பிரிச்சுவல் பிளைண்ட்னஸ். 6ஆம் அதிகாரம் 7வது வசனம் துக்கங்கள், காயங்கள், ஸ்பிரிச்சுவல் வூண்ட்ஸ். 8ஆம் அதிகாரம் 11வது வசனமும் 6ஆம் அதிகாரம் 14வது வசனமும் காயங்களை மேற்பூச்சாய் பூசுகிறார்கள். அதாவது உள்ள பஸ் இருக்குது, ஆனால் மேலே ஆயின்மெண்ட்டை மட்டும் போட்டால் அந்த ஊண்டு ஹீல் ஆகுமா? மேற்பூச்சாய் பூசுகிற ஒரு அனுபவம் இல்லை, அது தப்பு. தேவ ஜனங்களை உள்ளே இருக்கிற ரணங்கள், உள்ளே இருக்கிற சீழெல்லாம் வெளியே எடுத்து ஒரு சர்ஜனை மாதிரி ஹீல் பண்ண வேண்டிய தேவ ஜனங்களுக்கு, ஹீல் பண்ண வேண்டிய தேவ மனிதர்கள் மேற்பூச்சாய் பூசுகிறார்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். சரி, 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் இளைத்து போனேன், எக்ஸாஸ்டட் ஃபீலிங். இது பிசிக்கல் லைஃப்ல வரும். ஓவரா ஒர்க் பண்ணீங்கன்னா எக்ஸாஸ்டட் ஆவீங்க. ஆனா ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல சில சமயம் களைத்து போய், இளைத்து போய், ஓட முடியாமல், முன்னேற முடியாமல், ஜெபிக்க முடியாமல், ஆண்டவருக்காய் பரிசுத்தமாய் வாழ முடியாத ஸ்பிரிச்சுவல் ப்ராப்ளம்ஸ், ஏகப்பட்ட பிரச்சனைகளை இங்கே எரேமியா எழுதி வைத்திருக்கிறார்.
என் அன்புக்குரியவர்களே, இவைகள் எப்படி இருந்தாலும் ஒரு ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். நான் அவர்களுக்கு ஆரோக்கியமும் சௌக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்குவேன் என்று. இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட என்ன பேசுகிறார் தெரியுமா? ஐ வாண்ட் டு ஹீல் யுவர் ஸ்பிரிட். ஐ வாண்ட் டு ஹீல் யுவர் ஸ்பிரிச்சுவல் லைஃப். ஐ வாண்ட் டு ஹீல் த ஸ்பிரிச்சுவல் கண்டிஷன் ஆஃப் யுவர் ஃபேமிலி, யுவர் மினிஸ்ட்ரி. எல்லாத்திலையும் ஒரு ஸ்பிரிச்சுவல் ஹீலிங்கை ஆண்டவர் விரும்புகிறார். இந்த எரேமியாவை போலவே ஓசியா தீர்க்கதரிசியும் சில ஸ்பிரிச்சுவல் ஹீலிங்கை பற்றி சில வசனம் சொல்லியிருக்கிறாரு. வாசிக்க விரும்புகிறேன். 7ஆம் அதிகாரம் முதல் வசனம் வாசிங்க. இன்னொருவர் 11:3, 14:4 வாசிக்கலாம். நான் என் ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது, நான் இஸ்ரவேலை குணமாக்க விரும்பும் போதும் எப்பிராயிமின் அக்கிரமமும் சமாரியாவின் பொல்லாப்புகளும் வெளிப்படுத்தப்படும். சரி பாருங்க, குணமாக்க விரும்பும் போதுனா அங்க பிசிக்கல் ஹீலிங்கை சொல்லல. எப்பிராயிமின் அக்கிரமும் சமாரியாவுடைய எல்லா பாவங்களும் வெளிப்படுத்தப்படும். அதாவது அவங்களுடைய அக்கிரமங்களை, அவங்க பாவங்களை நான் சுகமாக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்றாரு. 11:3, நான் எப்பிராமை கைப்பிடித்து நடக்க பழக்கினேன், ஆனாலும் நான் தங்களை குணமாக்குகிறவர் என்று அறியாமற் போனார்கள். நல்லா கவனிங்க, நான் கைப்பிடித்து நடக்க பழகிறேன். அதாவது ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல உன்னை அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போகணும் அப்படின்னு நான் உனக்கு ட்ரைனிங் கொடுக்குறேன். ஆனால் உனக்கு அதில் இஷ்டமே இல்லை. நான் தன்னை குணமாக்குகிற தேவன், நெக்ஸ்ட் லெவலுக்கு கூட்டிகிட்டு போகிற தேவன் அவங்களுக்கு தெரியவே இல்லைப்பா. நான் அவங்கள நடத்தினா அது அவங்களுக்கு பிடிக்கல. இன்னைக்கு அநேக வாலிப பிள்ளைகளுக்கு ஸ்பிரிச்சுவலி நடக்கிறதுக்கு சொல்லி கொடுத்தா அவங்களுக்கு அது இன்பமாகவே இல்லை, பிடிக்கல, வெறுப்பாக இருக்குது. அதை கூட ஆண்டவர் குணமாக்குவேன் என்று சொல்லுகிறார். உங்கள் பிள்ளைங்களுடைய அரகண்ட் நேச்சர், டிஸ்ஒபீடியன்ஸ், உங்கள் கணவருடைய முரட்டாட்ட தன்மை, ஆண்டவருக்குள்ளே வாங்கன்னு சொன்னால் கீழ்ப்படியாத நிலைமை, மனைவி ஆண்டவரை நேசி என்று சொன்னால் நீ போ ஆலயத்துக்கு என்னையே கூப்பிடுறேன்னு சொல்கிற இந்த எல்லா ரிபல்லியஸ் நேச்சரையும் God is going to heal. ஆண்டவர் சுகமாக்குவேன்னு சொல்கிறார். அவர் தான் நமக்கு ஹீலர், அவர் தான் பரம வைத்தியர். கீழையாத்தின் பிசின் தைலம் அவர் தான். இல்லை, இந்த கொரோனா வியாதிக்கு ரெம்டிசிவருடைய ஒரு இன்ஜெக்ஷனுடைய ஒரு படத்தில் அழகாக போட்டிருந்துச்சு. அது எங்கேருந்து அதை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா கீழையாத்திலிருந்து, இஸ்ரவேல் உள்ள கீழையாத் தேசத்திலிருந்து அதில் அப்படி பேர் போட்டிருக்கு. அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. தேவனுடைய பிள்ளைங்களுக்கு ஆண்டவர் ஒரு ஞானத்தை கொடுத்து இப்படியெல்லாம் செய்கிறாரே என்று. சரி, இன்றைக்கு உங்களுக்கு ஒரு கீழையாத்தின் பிசின் தைலம் இருக்கிறது. உங்களை எல்லா காயங்களையும் ஆற்றுகிறதற்கு உங்களுக்கு ஒரு ரண வைத்தியன் இருக்கிறார். அந்த ரண வைத்தியர் நின்று இன்னைக்கு உன் பிரச்சனை இதுன்னு உங்களுக்கு சொல்லும்போது யூ ஹாவ் டு அக்செப்ட் இட். எஸ் லார்ட், நான் என் ஆவிக்குரிய சீர்கேடுகளை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் ஆண்டவரே, நான் ரிப்பன்ட் பண்ணுறேன் ஆண்டவரே, நான் மனம் திரும்புகிறேன் ஆண்டவரே, நீங்கள் என்னை சுகமாக்கணும் என்று நீங்கள் கேட்கணும். சரி, ஏசாயா 30ஆம் அதிகாரம் 26வது வசனமும் 57ஆம் அதிகாரம் 18வது வசனமும் வாசிங்க. கர்த்தர் தமது ஜனத்தின் முறிவை கட்டி அதன் அடிக்காயத்தை தமது ஜனத்தின் முறிவை கட்டி. பிசிக்கலி ஒரு போன் ஃப்ராக்சர் ஆச்சுன்னா ஆர்த்தோபெடிஷன்ட்ட கொண்டு போய் அதை எல்லாம் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ்லாம் போட்டு அங்கே கட்டெல்லாம் மாவு கட்டுன்னு சொல்லுவாங்களா, அதெல்லாம் கட்டுவாங்க. ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்கிறார், தன் ஜனத்தின் முறிவை கட்டி. எங்கேயோ ஒரு இடத்துல உங்கள் லைஃப்பில் ஃப்ராக்சர் ஆயிடுச்சு, நீங்கள் எழும்ப முடியல, ஓட முடியல, ஆண்டவருக்காய் வாழ முடியல, எங்கேயோ சிக்கி கிடக்குறீங்க, எங்கேயோ எழும்ப முடியாம இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, உன் முறிவை நான் கட்ட போறேன், அப்புறம் அதன் அடிக்காயத்தை குணமாக்கும் நாளிலே, அதன் அடிக்காயத்தை குணமாக்கும் நாளிலே. அதாவது இன்னொரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுது, ரொம்ப நாளா சிக்கா படுத்திருந்தாங்கன்னா முதுகுல பெட்சோர் வரும் பாருங்க. மற்ற ஊண்டெல்லாம் ஈஸியா ஹீல் பண்ணிடலாம், ஆனா பெட்சோரை ஹீல் பண்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா கிரானிக் இல்னஸ், ரொம்ப நாளா படுத்து கிடந்தாதான் அவங்கள சுகமாக்குறது கஷ்டம். ஆனால் ஆண்டவர் அடிக்காயத்தை கூட ஆண்டவர் குணமாக்குறாராம். ரொம்ப நாளாக சிக்கா இருக்கிறீங்களா? வருஷக்கணக்காக ஆண்டவர் விட்டு தூரமாக போயிட்டீங்களா? உங்கள் குடும்பம் ஆண்டவர் விட்டு தூரமாக வாழுதா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, உன் முறிவை கட்ட போகிறேன், உன் அடிக்காயத்தை குணமாக்க போகிறேன். சரி, அடிக்காயத்தை குணமாக்கும் நாளிலே 57:18, அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன். அவர்கள் வழிகளை நான் பார்த்து. தொண்டை வலின்னு டாக்டர்கிட்ட போறீங்கன்னா டாக்டர் உங்கள் தொண்டையில் டார்ச் லைட் அடித்து பார்ப்பார், என்ன பிரச்சனை, டான்ஸ்லைட்டிஸ்ன்னு சொல்லுவார். ஆனால் இங்கே குணமாக்குறதுக்கு முன்னாடி, இங்கே வா, நீ எப்படி நடந்த சொல்லு, போன வருஷம் எப்படி வாழ்ந்த சொல்லு, போன மாதம் ஸ்பிரிச்சுவல் லைஃப் எப்படி இருந்துச்சு சொல்லு, நேற்று ராத்திரி என்ன பண்ண சொல்லு, முந்தா நாள் என்ன பண்ண சொல்லு, எதை பார்த்த சொல்லு, யாரை நேசிச்ச சொல்லு, நான் உனக்கு செய்யக்கூடாதுன்னு சொன்னதை எதை செஞ்ச சொல்லு, அப்படி கேட்பார். வழிகளை பார்ப்பாராம். இவர் ஒரு பெரிய சர்ஜன்.
அவர் சொல்றாரு, உன் வழிகளை பார்த்து நான் உன்னை குணமாக்குவேன். ஏன்னா நீ நடக்கக்கூடாத வழியிலலாம் நடந்துட்ட, போகக்கூடாத பாதையிலலாம் போயிட்ட. நான் உன்னை போகக்கூடாதுன்னு சொன்னா கூட நீ போன, வேண்டான்னு சொன்னா கூட நீ செஞ்ச. அந்த வழிகளெல்லாம் பார்த்து வா, வந்து கன்ஃபஸ் பண்ணு, நான் உன்னை குணமாக்குகிறேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் அண்ட் ஸ்பிரிச்சுவல் வெல்னஸ் ஆண்டவர் இந்த மாதம் உங்களுக்கு அதை தரப்போகிறார். சரி, எந்தெந்த உறுப்புகளிலெல்லாம் பொதுவாக சிக்னஸ் வரும் சொல்லுங்க பார்க்கலாம்? மூளையில் கட்டின்னு சொல்லுவாங்க, கண்ணில் கேட்ராக்ட்னு சொல்லுவாங்க, காது கேட்கலாம்பாங்க, தொண்டையில் புண்ணும்பாங்க, இருதயத்தில் அடைப்பும்பாங்க. இல்லை, இப்படி ஒவ்வொரு ஆர்கன்லையும் ஒரு விதமான வியாதி. அதுக்கு ஒரு ரீசன் இருக்கும், ஃபிசிக்கல் ரீசன். ஆனால் ஆண்டவர் இதே போல இந்த ஃபிசிக்கல் இல்னஸ் மாதிரியே ஒவ்வொரு ஆர்கன்ல இருக்கிற ஸ்பிரிச்சுவல் இல்னஸை சொல்றாரு. இருக்கிற கொஞ்ச நேரத்தில் இந்த வசனத்தெல்லாம் நீங்கள் கொஞ்சம் குறித்து வச்சுக்கோங்க, எழுதுங்க, ஜெபம் பண்ணுங்க. இந்த வாரம் ஒன்று உங்களுக்கு ஆயின்மெண்ட் அப்ளை பண்ணி உங்கள் ஊண்டு ஹீல் ஆகணும், இல்லை சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் பண்ணி உங்கள் ஆவிக்குரிய சிக்னஸ் சரியாகணும். சரியா? முதலாவது, எல்லாருக்கும் பிரச்சனை, ஆவிக்குரிய பிரச்சனை எங்கன்னா சிந்தையில் தான் ஆவிக்குரிய பிரச்சனை. இன்னைக்கு நம்ம ஏன் ஆண்டவரை ப்ளீஸ் பண்ண முடியலன்னா, யுவர் மைண்ட் இஸ் த ரீசன். உங்கள் சிந்தை தான். இந்த சிந்தை என்ன சொல்லும்? எனக்கு இது பிடிச்சிருக்குது நான் செய்கிறேன், இது எனக்கு இஷ்டமாக இருக்குது நான் செய்கிறேன். இதை பற்றி நீங்கள் ஏன் சொல்கிறீங்க? பைபிள் சொல்லுது, ஆண்டவரே எனக்கு இதெல்லாம் முடியாது ஆண்டவரே, நான் என் வழியில் நடக்கிறேன் ஆண்டவரே. இன்னைக்கு அநேகருக்கு பிரச்சனை இந்த மைண்டில். ஒரு வசனம் வாசிங்க, ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். மாம்ச சிந்தை மரணம், மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமா. நல்லா கவனிங்க, ஸ்பிரிட் மைண்ட் இருக்குது பாருங்க, ஆவிக்குரிய சிந்தை. அந்த சிந்தையில ஒரு சிக்னஸ் வந்துச்சுன்னா அது டெத்துக்கு கொண்டு போயிருமா. பிசிக்கலா சொல்றேன், பிரெயின்ல டியூமர் வருது, கேன்சர் வருதுன்னா கட்டாயம் கண்டுபிடிக்கப்படலைன்னா அந்த பிணியாளி கண்டிப்பா மரணத்துக்கு நேரம் தான் போவாங்க. ஆனா பிரெயின்ல, சிந்தையில உங்களை மரணத்துக்கு நேராய், ஆவிக்குரிய மரணத்துக்கு நேராய் நடத்துகிற பாவம் எது தெரியுமா? நான் சொன்னேன், இந்த சிக்னஸ் என்பதே பாவம், அவ்வளவுதான். ஏன்னா நான் அவர்கள் சீர்கேடுகளை சுகமாக்குவேன் சொல்லியிருக்கிறார். இந்த வாரம் உங்க சீர்கேடுகளை தேவன் சுகமாக்குகிற வாரம், என்னுடைய சீர்கேடுகளை தேவன் சுகமாக்குகிற வாரம். மாம்ச சிந்தை மரணம். அப்போ உங்க மைண்ட்ல மாம்சத்திலேயே யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு அநேகருக்கு பிரச்சனை அதுதான், வாலிபர்களுக்கு பிரச்சனை தான். ஐ எம் நாட் ஏபிள் டு ஓவர் கம் மை தாட்ஸ். நான் என்னால் ஜெயிக்கவே முடியலை. அது எங்கே கொண்டு போகும் தெரியுமா? ஆண்டவரோட இருக்க உறவை கட் பண்ணிடும். நீங்கள் மாம்சத்திலே யோசிச்சுட்டு, மாம்சத்திலே சிந்திச்சுட்டு, மாம்சத்துக்கு பிடிச்சமானதையே பார்த்துக்கிட்டு எல்லாம் செஞ்சுட்டு இருந்தா அதில் ஒரு ஸ்பிரிச்சுவல் டிஸ்கனெக்ஷன் வந்துடும். யூ வில் பி டிஸ்கனெக்டட் ஃப்ரம் காட். அன்னைக்கு ஆதாம் ஏவாளும் அப்படி தான் செஞ்சாங்க. ஆண்டவர் வேண்டான்னு சொன்னதை சாப்பிட்டாங்க. டிஸ்கனெக்ஷன் எங்கே கொண்டு போயிடுச்சு? டெத்துக்கு கொண்டு போயிடுச்சு. ஃபிசிக்கல் டெத்து மட்டும் இல்லை, ஸ்பிரிச்சுவல் டெத். இன்னைக்கு உங்களுக்கு சிந்தையில் மாம்சீகமாகவே யோசிச்சுட்டு இருக்கிறீங்களா? வாலிபர்களுக்கு விசேஷமாக கேட்குறேன், உங்கள் மைண்டு பியூராக இருக்குதா? இன்னைக்கு உலகம் திறந்து கிடக்கிற வெட்டவெளி போல உலகத்தின் அசுத்தங்களும் ஆசா பாசங்களும் அருவறுப்புகளும் பெருகி போய் கிடக்குது. ஒரு சின்ன மொபைலில் எல்லா அருவறுப்புகளும் ஒரு மொபைலுக்குள்ளே நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் அதுக்கு இடம் கொடுக்க உங்களுக்கு மைண்டில் இல்னஸ் வந்துடும், மைண்டில் சிக்னஸ் வந்துடும். யூ வில் பிகம் இல். நீங்கள் சுகவீனமாக மாறிடுவீங்க. மைண்டு ஜாய்ஃபுல்லாக இருக்காது, மைண்டு தேவனை நேசிக்காது, ஆண்டவருக்குள்ள ரிஜாய்ஸ் பண்ணாது. அப்போது இந்த பிரெயின் அல்லது இந்த மைண்டுக்குள்ளே இருக்கிற சிக்னஸ் வெளியே போகணும். எப்படி போகும்? என்னால் முடியலன்னு சொல்கிறீங்கள, அதே ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரத்தில் மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம். அப்போது ஆவியானவர் உங்கள் சிந்தையை கேப்சர் பண்ணா, நீங்கள் எல்லாத்தையும் சரண்டர் பண்ணிட்டு ஆவியானவரில் நிரம்பி, அவருடைய அனாயிண்டிங்கில் நிரம்பி, என்னை விடுதலை செய்யுங்க ஆண்டவரே. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயும் உங்கள் விடுதலை உண்டு அப்படிங்கிற வசனத்தை பிலீவ் பண்ணிங்கன்னா there will be deliverance in your mind. நீங்கள் டபுள் மைண்டடாக தேவனை சேவிக்க முடியாது. நான் ஆண்டவரையும் சேவிக்கிறேன், அசுத்தமானதையும் நினச்சிக்குவேன், நான் ஆண்டவரையும் சேவிப்பேன், சிந்தையை நான் வைல்டாக வச்சுக்குவேன் அப்படின்னா you cannot serve God.
ஆண்டவருடைய அபிஷேகம் உங்கள் மேலே இருக்காது. நீங்கள் ஆண்டவரை ப்ளீஸ் பண்ண முடியாது. இன்னைக்கு உங்கள் மைண்டுக்குள்ளே, உங்கள் பிரெயினுக்குள்ளே ஒரு சர்ஜரி பண்ணதுக்கு இடம் கொடுங்க. ஐதர் யூ அப்ளை த ஆயின்மெண்ட் ஆஃப் காட்ஸ் வேர்ட், அல்லது நீங்கள் ஆண்டவரை கூப்பிட்டு, ஐயா எனக்குள்ளே இதெல்லாம் ப்ராப்ளம் இருக்குது, தயவு செய்து என்னை விடுதலை செய்யுங்கன்னு கேளுங்க. கர்த்தர் உங்களை விடுதலை செய்வார். ரோமர் 11:20 வாசிங்க. நல்லது, அவ்விசுவாசத்தினாலே அவைகள் முறித்து போடப்பட்டன, நீ விசுவாசத்தினாலே நிற்கிறாய். மேட்டிமை சிந்தையா இராமல் எப்படியா? பயந்திரு. மேட்டிமை சிந்தையா இராமல் எப்படி இரு? ஸ்பிரிச்சுவல் இல்னஸுக்கு உங்க மைண்டை கொண்டு போற இன்னொரு காரியம் என்ன தெரியுமா? ஸ்பிரிட் ஆஃப் ப்ரைடு. நீ மேட்டிமை சிந்தையா இராமல் தேவனுக்கு பயந்துரு. இன்னைக்கு ஆண்டவர் எங்கேயோ கீழே வச்சிருந்த உங்களை அப்படி படிப்படியா உயர்த்திட்டே வரார். ஒரு லெவலுக்கு வந்த உடனே கூடவே ஸ்பிரிச்சுவல் ப்ரைடும் வருது. இதில் லூசிஃபரே விழுந்து போனது இந்த ஸ்பிரிச்சுவல் ப்ரைடில் தான். சரியா? அதனால தான் நீ என்னுடைய நேசகுமாரன் அப்படின்னு இயேசுவை குறித்து பிதா பகிரங்கமாக ஒரு அறிக்கை சொன்னோடனே அவனால் பொறுத்துக்கவே முடியலை. இவரை எப்படி பிதா இப்படி டிக்ளேர் பண்ணலான்னு சொல்லிட்டு உடனே இயேசுவை சோதிக்க போகிறான். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தேவனுடைய பிள்ளைங்கிறத எப்பெல்லாம் வாயை திறந்து கன்ஃபஸ் பண்ணுறீங்களோ அப்பெல்லாம் ஒரு சோதனைக்காரன் வருவான், ஒரு மேட்டிமையான சிந்தையை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு. இன்னைக்கு மாம்ச சிந்தை உங்கள் பிரெயினை அஃபெக்ட் பண்ணிடும், மேட்டிமையான சிந்தையும் உங்கள் பிரெயினை அஃபெக்ட் பண்ணிடும். எபேசியர் 4:17 சொல்லுது, ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவென்றால், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல, மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையில் நடக்கிறது போல. சோம்பேருடைய சிந்தை தான் பிசாசின் ஆயுதசாலை அல்லது தொழிற்சாலை என்று சொல்லுவார்கள். நான் உங்களுக்கு ஈஸியாக தப்பு செய்கிறதுக்கு ஒரு வழி சொல்லித்தரேன். நீங்கள் பேசாமல் கட்டில் படுத்துட்டு ஒரு ½ hour ஒன்றுமே யோசிக்காமல் இருங்க. தேவையில்லாத தாட்ஸ் எல்லாம் உள்ளத்தில் கலந்து பிசாசு போடுவான். 45 minutes அப்படியே படுத்து எதையாவது யோசிங்க. ஒன்று நல்லது யோசிப்பீங்க, அப்புறம் அடுத்து வேற யோசிப்பீங்க, வேற யோசிப்பீங்க, வேற யோசிப்பீங்க, வேற யோசிப்பீங்க, போயிடுவீங்க எங்கேயோ. வசனம் சொல்லுது, உனக்கு வீணான சிந்தை இருக்கவே கூடாது. மாறாக 1 கொரிந்தியர் 2:16 சொல்லுது, கிறிஸ்துவின் சிந்தை உனக்கு இருக்கணும். அதனால தான் வாலிபன் தன் வழிகளை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்துக்கொள்கிறதுனாலே. உங்கள் மைண்டில் சும்மா இருக்கும் போதெல்லாம் fill your mind with God's word. இதுதான் ரகசியம். இதை தவிர வேற வழியே இல்லை. ஆயின்மெண்ட் என்ன தெரியுமா? வேர்ட் ஆஃப் காட் தான் ஆயின்மெண்ட். உள்ள பிசாசு கொண்டு போட்டு தேவையில்லாத ஊன்ஸ் எல்லாம் உள்ள கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறான்னா, அப்ளை த வேர்ட் ஆஃப் காட். அதுதான் பவர்ஃபுல் ஆயின்மெண்ட். ரெண்டாவது, அப்ளை த பிளட் ஆஃப் ஜீசஸ். இயேசுவின் ரத்தம். கெட்ட சிந்தை வரும்பொழுது இயேசுவின் நாமத்தில் நான் இதை துரத்துக்கிறேன், ஐ ரெசிஸ்ட் இட் என்று சொல்ல வேண்டும். நீங்கள் அந்த டைமில் செய்கிற வேலையை விட்டுட்டு, அது சும்மா ஐடலாக உட்கார்ந்துருக்கிறத விட்டுட்டு உடனே வேற வேலையை செய்ய ஆரம்பிங்க. உங்கள் சிந்தையில் ஒரு பெரிய ஹீலிங் ஆண்டவர் தர விரும்புகிறார். 1 தீமோத்தேயு 6:5 சொல்லுது, கெட்ட சிந்தை என்று. எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் யெகோவா ராஃபாவா இருக்கிறார். நான் உன்னை குணமாக்குவேன்னு சொல்லியிருக்கிறார். உங்கள் மைண்டில் இருக்கிற எல்லா வார்ஃபேர்ல இருந்து கர்த்தர் உங்களை குணமாக்குவர். எபேசியரில் அழகான ஒரு வசனம் உண்டு, அதை எடுத்து நான் வாசிக்க விரும்புகிறேன். எபேசியருக்கு எழுதின நிருபம், காட் இஸ் அவர் ஹீலர். அவர் கீலேயாத்தின் பிசின் தைலத்தினாலும் ரணவைத்தியராயும் இருந்து ஆண்டவர் நம்மை சுகமாக்க விரும்புகின்றார். வாசியுங்கள். எபேசியர் 6:11 வசனம் வாசிங்க. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி, தட் மீன்ஸ் மைண்ட்ல வர எல்லா ஈவில் தாட்ஸ் அதை ஓவர் கம் பண்றதுக்கு உங்களுக்கே ஆண்டவர் திராணி தருகிறாராம். இது எவ்வளவு அற்புதமான வார்த்தை பாருங்கள். அதற்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். அப்புறம் இன்னொரு இடத்துல, நாங்கள் எல்லா சிந்தைகளையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுத்துகிறோம். தட் இஸ், உங்களுக்குள்ளேயே ரெசிஸ்டிங் பவரை தராரு, ஓவர் கமிங் பவரை தராரு. இதை தருகிறவர் கிறிஸ்து. உனக்குள் இருக்கிற கிறிஸ்து உலகத்தில் இருக்கிற பிசாசை விட பெரியவர். எப்பொழுதெல்லாம் பிசாசு உங்க மைண்ட்ல சிக்னஸை கொண்டு வரானோ, உங்க மைண்ட்ல ஈவில் தாட்ஸை கொண்டு வரானோ, மைண்ட்ல டிப்ரெஷனை கொண்டு வரானோ, மைண்ட்ல தேவையில்லாத கசப்புகள் வெறுப்புகளை கொண்டு வரும்போது, யூ மஸ்ட் பி கேர்ஃபுல். ஓ, இது பிசாசுடைய ஆயுதம், நான் இதை ரெசிஸ்ட் பண்ணணும், இதை நான் வெறுத்து ஒதுக்கி தள்ளணும்னு சொல்லி ஜெயிக்க வேண்டும் சிந்தையில். சரி, ரெண்டாவது, பிசிக்கலா எல்லாருக்கும் இப்பெல்லாம் கம்ப்யூட்டர்லேயே உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால ஒரு பெயின் வருது. எங்கே வருது? நெக்கு.
அப்படிதான் நான் கேட்டால் cervical போன்ஸு கொஞ்சம் தேஞ்சிட்டு அப்படிங்கிறாங்க. அப்படி எக்ஸசைஸ் பண்ணுங்கள், இப்படி எக்ஸசைஸ் பண்ணுங்கள். டாக்டர்ஸ் சொல்கிறத என்ன செய்கிறீங்க, கேட்குறீங்கல்ல. கழுத்து இப்படி திருப்புறீங்க, இப்படி திருப்புறீங்க, அப்படி செய்கிறீங்க, இப்படி செய்கிறீங்க. அப்புறம் காலர் போட்டுக்கிறீங்க, பில்லோவை சாஃப்ட் பில்லோ வச்சுக்கிறீங்க, ஹைட்டை கம்மி பண்ணுறீங்க. ஒரு டாக்டர் சொல்கிறத கேட்குற மாதிரி ஆண்டவர் சொல்கிறதையும் கேட்கணும். இந்த கழுத்தில் ஒரு ஸ்பிரிச்சுவல் இல்னஸ் வருதான் பைபிள் சொல்லுது. யாத்திராகமம் 33:3 வாசிங்க. ஆனாலும் வழியிலே நான் உங்களை நிர்மூலம் பண்ணாதபடிக்கு நான் உங்கள் நடுவே செல்ல மாட்டேன். நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். எப்படியா? நீங்கள் எப்படிப்பட்ட ஜனங்கள்? வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். யாத்திராகமத்தில் பல இடத்துல ஆண்டவர் சொல்றார். 33:3, 33:5, 34:9, அப்புறம் உபாகமம் 9:6, 9:13, இது எல்லாத்துலேயுமே வணங்கா கழுத்துள்ள ஜனம். ஸ்டிஃப்னஸ் இல்லைன்னா கழுத்து பெண்ட் பண்ணும், வளையும், வணங்கும். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ளவர்களாம். 2 ராஜாக்கள் 17:14 கடின கழுத்து அப்படின்னு இருக்குது. அதாவது ஒபே பண்ணவே மாட்டாங்க. அதுதான் ஆண்டவர் சொல்றது. இன்னைக்கு உங்களுக்கு நெக் ஸ்டிஃப்னஸ் இருக்கா? ஃபிசிக்கலாக இருக்கிற நெக் ஸ்டிஃப்னஸை நான் கேட்கல, ஸ்பிரிச்சுவல் நெக் ஸ்டிஃப்னஸ். அது எப்படி இருக்குமா? எரேமியா 8ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டிஃப்னஸ் இஸ்ரவேலருக்குள்ள எப்படி இருந்துச்சுன்னு வாசிக்கலாம். 5வது வசனம். ஆனாலும் எருசலேமியராகிய இந்த ஜனம் என்றைக்கும் வழி தப்பி போகிறது என்ன? கபடத்தை உறுதியாய் பிடித்திருக்கிறார்கள். எப்படி இருக்கிறாங்க? கபடத்தை உறுதியாய் பிடித்திருக்கிறார்கள், திரும்ப மாட்டோம் என்கிறார்கள். எப்படியா? திரும்ப மாட்டோம். இது எப்படி இருக்குது இல்ல? தீர்க்கதரிசிகள் வந்து ஜனங்களை பார்த்து சொல்வாங்க, பாரு நம்மளை ஆண்டவர் எகிப்திலேருந்து அடிமைத்தனத்திலேருந்து விடுதலை செஞ்சு கொண்டு வந்தார். ஆண்டவர் இப்போ உங்களை பாலும் தேனும் ஓடுற நல்ல தேசத்துக்கு கொண்டு வந்துட்டார். இப்போ ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்வார். நீங்கள் எதுக்கு அந்த தேசத்தில் போய் தெய்வம் அல்லாதவைகளெல்லாம் வணங்குறீங்கன்னா ப்ராஃபட்ஸுக்கு பதில் சொல்லுவாங்களாம், அப்படித்தான் வணங்குவோம் அப்படிம்பார்களாம். நீங்கள் ப்ராஃபட்டிக் புக்கை படித்து பார்த்தீங்கன்னா ரத்தம் கொதிக்கும். அப்படி ஸ்திரீகளை பார்த்து நீங்கள் ஏன் இப்படி அந்நிய தெய்வங்களுக்கெல்லாம் பானை பலிகளை வார்க்குறீங்க, ஏன் அப்போ சுடுறீங்கன்னா அப்படித்தான் செய்வோம் அப்படிம்பாங்களாம். இந்த வேர்டு எப்படிப்பட்ட வேர்டு இல்லை? இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவற்ற வாயில் அப்படி சொல்றது இல்லை, ஆனால் செய்கையில் இப்படித்தான் இருப்பேன், இப்படித்தான் நடப்பேன். செவி கொடுத்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு தலை வணங்குகிற மக்கள் மிக குறைவு. இன்னைக்கு உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் நெக் ஸ்டிஃப்னஸ் இருக்குதா? வணங்கா கழுத்தோடு இருக்கிறீங்களா? ஆண்டவர் பல முறை சொல்லியும் கீழ்ப்படியாது இருக்கிறீங்களா? ஆண்டவர் ஒரு முறை சொல்லுவார், 2 முறை சொல்லுவார், 4 முறை சொல்லுவார், 5வது முறை அமைதியாயிருவார். அப்புறம் ஆண்டவர் பேசவே மாட்டார். இன்னைக்கு உங்கள் வீடுகளில் கூட இதுதான் நடக்குது. வணங்கா கழுத்துள்ள ஒரு தன்மை. இன்னைக்கு ஆண்டவற்றை வந்து நில்லுங்க. நீங்கள் யாராக இருந்தாலும் இன்னைக்கு வந்து லார்ட், ஐ நீட் ஸ்பிரிச்சுவல் ஹீலிங், ஐ நீட் ஸ்பிரிச்சுவல் வெல்னஸ். எனக்கு எத்தனையோ முறை நீங்கள் பேசுனீங்கன்னா கூட நான் அதை மாற்ற மாட்டேங்கிறேன் ஆண்டவரே, அப்படித்தான் இருக்கிற ஆண்டவரே. உங்கள் குடும்பங்களிலே உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் பல காரியங்களை சொல்லி இதை அப்படி செய், இதை அப்படி செய்யின்னா நீங்கள் 10 முறை சொன்னாலும் 11வது முறையும் அவங்க அதையே தான் செஞ்சா உங்கள் உள்ளம் எவ்வளோ உடையுது இல்லை? அதே போல தான் ஆண்டவரும், அவருடைய இருதயம் உடையும். நெக் ஸ்டிஃப்னஸ் எனக்கு இருக்கக்கூடாது ஆண்டவரே. இன்னையிலேருந்து நீங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆர்கன்லையும் கை வச்சு ஜோம் பண்ண. ஆண்டவரே என் தலையில் கை வச்சு ஜோம் பண்ணுற ஆண்டவரே. ஆண்டவரே என் தலையில் கெட்ட சிந்தனை வரக்கூடாது, வீணான சிந்தனை வரக்கூடாது, மேட்டுமையான சிந்தனை வரக்கூடாது, மாம்ச சிந்தை வரக்கூடாது. என்னை விட்டு எடுத்து போடுங்க. ஐ நீட் ஸ்பிரிச்சுவல் வெல்னஸ் என்று கேளுங்க. உங்கள் கழுத்தில் கை வச்சே சொல்லுங்கள், எனக்கு நெக் ஸ்டிஃப்னஸ் இருக்கவே கூடாது ஆண்டவரே. ஆண்டவரே நான் உங்களுக்கு வணங்கா கழுத்துள்ள ஜனமாக இருக்கவே கூடாதப்பா, என்னை மாற்றுங்கன்னு சொல்லுங்க. ஆண்டவர் நிச்சயமாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. ஒரே ஒரு பாடலை பாட விரும்புகிறேன். சி மேஜர். நான் ஆரம்ப நாட்களில் ஆண்டவற்றை அழுது அழுது என்னை மாற்றுங்கன்னு கேட்டு பாடின ஒரு பாடல், எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல் தான். விலை போகாத பாத்திரம் நான் விரும்புவாரில்லையே, விலையில்லாவும் உதிரத்தால் உகந்ததாக்கிடுமே. தடைகள் யாவும் நீக்கி என்னை தம்மை போல் மாற்றிடுமே. உடைத்து என்னை உந்தனுக்கே உடமையாக்கிடுமே. உடைத்து என்னை
ஹல்லேலூயா. இந்த பாடலை நான் என் பிள்ளைகளை வளர்க்கிற காலத்தில் இரவு நேரத்தில் அவங்கள தூங்க வச்சுட்டு இந்த பக்கம் ஒரு பிள்ளையும் இந்த பக்கம் ஒரு பிள்ளையும் போட்டுவிட்டு அவங்களுக்கு ஜபமாக இந்த பாடலை பாடுவேன். இது ஞாபகம் வர்றதுனால உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். எப்படி பாடினேங்கிறத இன்றைக்கு உங்களுக்கு பாடி காட்டுறேன். ஒருவேளை மதர்ஸா குட்டி பிள்ளைங்களை வளர்க்குறீங்கன்னா நீங்கள் கூட இப்படி பாடலாம். குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான அபிஷேகை கண்ணோக்கி பார்த்திடுமே, களிமண்ணான ஜோசிஃபஸை கண்ணோக்கி பார்த்திடுமே, வெறுமையான பாத்திரம் இவன் வெறுத்து தள்ளாமலே, நிரம்பி வழியும் பாத்திரமாய் செய்யுமே, வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே, அபிஷேகை அவ்வித பாத்திரமாய் வனைந்து கொள்ளுமே, ஜோசிஃபஸை அவ்வித பாத்திரமாய் வனைந்து கொள்ளுமே. ஹல்லேலூயா. கர்த்தருடைய சன்னிதானத்தில் நின்று சாட்சியா சொல்றேன், 1000 இரவுகள் இந்த பாடலை நான் 1000 முறை என் பிள்ளைகளுக்காய் ஜெபமாய் பாடியிருக்கிறேன். ஜெபத்தை கேட்கிற தேவன் பிள்ளைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார். தாய்மார்களே, நம்பிக்கை விட்டுறாதீங்க. ஒரு ஆண்டவர் இருக்கிறார், உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆவிக்குரிய வாழ்க்கையில உருவாக்குகிற ஒரு தெய்வம். இரவுல கண்களில் கண்ணீர் வழிய வழிய இந்த பாடலை பாடுவோம். என் பிள்ளைங்களை உருவாக்குங்க ஆண்டவரே, என் பிள்ளைங்களை பரிசுத்தவானாய் உமக்கு உகந்தவர்களாய் உருவாக்குங்கன்னு உங்க பிள்ளைகளையும் ஆண்டவர் நிச்சயமாய் உருவாக்குவார். சரி, சிந்தையிலே ஒரு வெல்னஸ், ஸ்டிஃப்னக்ல இருந்து ஒரு டெலிவரன்ஸ். 3வது கண்களில் பிரச்சனை. சரி, ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான். தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான். அப்போ பிரச்சனை எங்க இருக்குது? கண்ணுல. இன்னைக்கு நம்மள அநேகருக்கு ஸ்பிரிச்சுவல் இல்னஸ் எங்க தெரியுமா இருக்குது? கண்ணுல. பைபிளை படிச்சா புரிய மாட்டேங்குது, மீதி எல்லாம் பார்த்தா நல்லா புரியுது. பைபிளை வாசிச்சா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல, மீதி எல்லாம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்றோம். ஏன் தெரியுமா? கண்களில் ஒரு செதில் இருக்குது, அந்த செதில் வெளியே விழணும். சவுலுக்கு அந்த செதில் வெளியே விழுந்த பிறகுதான் தன் வாழ்க்கையின் அழைப்பு என்ன, தன் நோக்கம் என்ன என்று அறிந்து கொண்டான். இன்றைக்கு நீங்க வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் யுவர் லைஃப் அப்படின்னு அறியாமலே வாழ்ந்துட்டு இருக்கிறீங்களா? இன்னைக்கு உங்களை பார்த்து கேட்கிறேன், உங்க வாழ்க்கையை குறித்து தேவ நோக்கம் என்ன, தேவ சித்தம் என்ன? இந்த யோவான் சொல்லுவது போல இருளில் நடந்து திரிகிறீர்களா? வழி தெரியாமல் திகைக்கிறீர்களா? கண்களில் குருட்டுத்தன்மை இருக்குதா? ஆண்டவற்றை தாழ்த்தி வந்து கேட்கலாப்பா, என் வாழ்க்கை நோக்கம் என்னன்னே தெரியாமல் வாழ்ந்துட்டே இருக்கிற ஆண்டவரே. சகோதரனை பகைக்கிறான், அப்போ கண்கள் சொருகி போய் இருந்துச்சுன்னா என் கண்களை திறந்து விடுங்க ஆண்டவரே அப்படின்னு நீங்க கேட்கணும். இன்னொரு வசனம் 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது. நல்லா கவனிங்க, கண்ணு தெளிவா இருக்கணும், நடக்கிற வழி தெளிவா இருக்கணும். நான் போற பாதை சரியான பாதை, கர்த்தர் சொல்ற வழியில தான் போறேன், கர்த்தருடைய சித்தத்தை தான் செய்கிறேன், இல்லை நான் ஆண்டோடைய சித்தம் இல்லாத வழியில நடக்கவே இல்லை அப்படின்னு உங்களுக்கு கண்ணு தெளிவா இருக்கணும். தெளிவா இல்லைன்னா இன்னைக்கு கேட்கணும், ஆண்டவரே என் கண்ணை தெளிவாக்குங்க ஆண்டவரே. சரி, இதோடு கூட வெளிப்படுத்தின விசேஷத்துல கண்ணுக்கு இன்னொரு ட்ரீட்மெண்ட்டும் ஆண்டவர் சொல்றாரு. வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 18 வாசிங்க. நான் நீ ஐஸ்வர்யனாகும்படிக்கு நெருப்பிலே
நீ ஐஸ்வர்யவானாகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கிக் கொள்ளவும் நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போடவும் வேண்டுமென்று. சொல்லுங்க, பார்வை அடையும்படிக்கு கண்களுக்கு என்ன போட சொல்றாரு? கலிக்கம் போடணும். பார்வை அடையணும். சிலருக்கு கண்களுக்கு கடிவாளம் போடணும். சில கண்ணுக்கு கண்ட்ரோலே கிடையாது. இஷ்டப்பட்டதெல்லாம் பார்க்குது, இஷ்டப்பட்டதுக்கெல்லாம் திரும்புது. இன்னைக்கு சொல்றேன், யூ நீட் ஸ்பிரிச்சுவல் ட்ரீட்மெண்ட். உன் கண்ணுக்கு நீ கலிக்கம் போட்டே ஆகணும், கண்ணுக்கு கடிவாளம் போட்டே ஆகணும், வித் காட்ஸ் ஹெல்ப். கண்ணை மேற்கொள்ள முடியலன்னு சொல்றீங்கல்ல, இன்னைக்கு உலகமே வேற மாதிரி போயிடுச்சு, ட்ரெண்டே வேற மாதிரி ஆயிடுச்சு. எல்லாமே மீடியா. இட்ஸ் குட், மீடியா இஸ் குட். ஆனால் அதை எப்படி பயன்படுத்துறீங்க, எந்த அளவு பயன்படுத்துறீங்க, எதுக்காக பயன்படுத்துறீங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் உட்கார்ந்து நிதானமாக வேதத்தை திறந்து வாசிக்கிற நேரத்தை மீடியா திருடுச்சுன்னா மீடியா உங்களுக்கு கண்ணியாக இருக்கும். நீங்கள் ஆண்டவரோடு செலவிடுகிற நேரத்தை மீடியா திருடுச்சுன்னா அது உங்களுக்கு பாவமாய் மாறிவிடும். ஸோ ஸ்பெண்ட் இனஃப் டைம் வித் காட். ஆண்டவரோடும் ஆண்டவருடைய வார்த்தையோடும் அவருடைய வாசனத்தை கண்ணை திறந்து படிக்கணும். கண்ணை திறந்து பைபிளை திருப்பி கையில் பேனா வச்சு பக்கத்தில் ஒரு நோட்டு வச்சு அப்படி படிக்கிற பழக்கத்தை ஒரு நாள் விட்டுறாதீங்க. மொபைல் நல்லது, மொபைலில் இருக்கிற எல்லா ஆடியோ பைபிள் எல்லாம் நல்லது, அதெல்லாம் முடியாத நேரத்துக்கு யூஸ் பண்ணலாம். ஆனால் கையில் வேதம் இருக்கும் பொழுது இதுதான் கண்ணை திறக்கும், கண்களை திறந்து விடும். சில சமயம் பிரசங்கம் பண்ணும்போது ஞாபகம், ஐயோ இது லெஃப்ட் கார்னரில் அந்த 3வது வசனம்ல இது அப்படின்னு கண்ணு சொல்லும். உடனே வேகமாக தேடும்போது அந்த வசனம் அங்கே இருக்கும். கண்களை பழக்குவிக்க வேண்டும். கண்களுக்கு கலிக்கம் போடு, கண்களுக்கு நீ கடிவாளம் போடு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உங்கள் கண்ணில் சிக்னஸ் இருந்துச்சுன்னா இன்னைக்கு கேளுங்க, சாரி லார்ட், தேவையில்லாததை ரொம்ப பார்த்துட்டேன் ஆண்டவரே, போர்னோகிராஃபியை என் பழக்கமாக வச்சுக்கிட்டேன் ஆண்டவரே, என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. இன்னைக்கு நீங்கள் வரலன்னா உள்ளே இருக்கிறது சீழ் பிடித்து அப்புறம் ஆண்டவர் பெரிய சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் பண்ணி தான் கண்ணை சுத்தம் பண்ணுவார். இன்னைக்கு வி நீட் ஸ்பிரிச்சுவல் வெல்னஸ். ஆண்டவர்கிட்ட நின்று என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, தேவையில்லாததை நான் பார்த்ததெல்லாம் என்னை மன்னிச்சு என்னை கழுவுங்கன்னு சொல்லுங்க. 2வது, இந்த கண் சிலருக்கு இரக்கம் பாராட்டணும். பலருக்கு அந்த இறக்கமே வராது கண்களில். இன்னைக்கு சொல்கிறேன், உங்களை ரொம்ப ஆண்டவர் பிளஸ் பண்ணியிருக்கிறாரு. உங்கள் கண்ணு கொஞ்சம் இறக்கமாக ஏழைகளுக்கும் தேவ ராஜ்யத்துக்கும் இறங்கலை அப்படின்னா அப்புறம் வேற எங்கேயாவது போய் செலவழிக்க வைப்பார். வேண்டாம், உங்கள் கண்களில் இரக்கம் பாராட்டி உங்கள் கண்கள் மிஷனரி தளத்தெல்லாம் பார்க்கணும், தேவ ராஜ்யத்தை பார்க்கணும், ராஜ்யத்தின் பணியை பார்க்கணும். அது இல்லாமல் உலகத்தின் காரியத்தை பார்த்துச்சுன்னா யூ ஹேவ் ஸ்பிரிச்சுவல் சிக்னஸ். ஆண்டவர் ஹீ வாண்ட்ஸ் டு ஹீல் யூ. இன்னைக்கு உங்களை சுகமாக்க விரும்புகிறார். சரி, நான் சொன்னேன் தலையில் பிரச்சனை, கழுத்தில் பிரச்சனை, கண்ணில் பிரச்சனை. 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசியுங்கள். ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து. சரி, அடுத்து என்னதான்? மனசாட்சியில் சூடுண்ட சில பொய்யர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசின் உபதேசங்களுக்கும் செவி கொடுப்பார்கள். இந்த காதில் அது புதுசு புதுசாக கேட்க விரும்பும். யூ நோ தட்? அன்னைக்கு அப்போஸ்தலர் நடபடிகளையும் அப்படி ஒரு கூட்டம் இருந்துச்சு. புதுசு புதுசாக ஏதாவது சொல்ல மாட்டாங்களா? புதுசு புதுசாக ஏதாவது போதகம் சொல்ல மாட்டாங்களா? நியூ டாக்ட்ரின் அப்படிலாம் அந்த நாட்களில் ரொம்ப எதிர்பார்ப்பாங்களாம். இந்த செவி இது எதை கேட்கிறது? நேற்று ராத்திரி எதை கேட்டீங்க? போன வாரெல்லாம் எதை கேட்டீங்க? உங்கள் செவி எப்படி இருக்குன்னு உங்கள் மனசாட்சி உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்குமா. ஆனால் மனசாட்சியில் சூடுண்ட பொய்யர் அப்படின்னா மனசாட்சியை மழுக்குனவங்க காதுக்குள்ளே எதை அனுமதிக்கிறோங்கிறத பற்றி கேர் பண்ணவே மாட்டாங்க. எதனாலும் கேட்கலாம். ஹெட்ஃபோன் போட்டால் யாருக்கு தெரிய போகுது? இயர்ஃபோன் போட்டால் யாருக்கு தெரிய போகுது? இன்னைக்கு நான் திருச்சபைக்கு பேசுகிறேன், தேவ பிள்ளைகளுக்கு பேசுகிறேன், அன்பான வாலிபர்களுக்கு பேசுகிறேன். உங்கள் செவிகள் சுத்திகரிக்கப்பட வேண்டும். காதில் வேக்ஸ் அடைச்சிக்கிடுச்சுன்னா காது சரியாக கேட்காது. காது கேட்கல, எனக்கு என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னு டாக்டர்கிட்ட போனால் அவர் இவ்வளோ பெரிய வேக்ஸை உள்ளேருந்து எடுப்பார். அப்புறம் தான் காது கிளியராக கேட்கும். ஏன் தெரியுமா? அங்கே அடைப்பு. இன்னைக்கு அநேகருடைய காதுகளில் அடைப்பு. இன்னொரு வசனம் வாசிக்க விரும்புகிறேன். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தின உள்ளவர்களாகி. அதாவது செவித்தினவுக்கு என்ன டிரான்ஸ்லேஷன் பார்த்தா இச்சிங் இன் த இயர்ஸா.
அதாவது சொரிஞ்சிட்டே இருக்குமா, புதுசு புதுசாக ஏதாவது கேட்கணும். ஆரோக்கியமான உபதேசமா வேண்டாம், அதெல்லாம் வேண்டாம். இன்பமா யாரு பேசுகிறா, இன்பமா எங்கே இருக்குது. இன்னைக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் பேலன்ஸை கர்த்தர் நமக்கு தரணும். ஆரோக்கியமான உபதேசம். அந்த நாட்களில் எனக்கு ஞாபகம் வந்து கர்த்தர் நல்ல ஆவிக்குரிய போதகர்களை எங்களுக்கு தந்தார். அப்போ சர்ச்சில் போய் உட்காந்து அப்படி கருகலாக இருக்கும் செய்திகள் எல்லாம். ஆனால் எல்லாத்தையும் நோட்ஸ் எடுப்போம். கண்ணு மேலே பார்க்கும், கை இங்கே நோட்ஸ் எடுக்கும். பாஸ்டர் ஜோக் அடிச்சா கூட அந்த ஜோக்கை கூட எழுதி வைப்போம். அப்படியெல்லாம் பைத்தியக்காரத்தனமா வசனத்தை கேட்டு வளர்ந்த நாட்கள் உண்டு. சண்டே சர்வீஸில் எல்லாம் 10 பேஜ் வந்துடும் மெசேஜ். மத்தியானம் போய் லஞ்சு சாப்பிட்டுட்டு வந்து ரூமில் முதல் வேலை என்ன தெரியுமா, அந்த மெசேஜை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் என்ன சொன்னாங்க பாஸ்டர்னு பார்ப்போம். அப்படி அதில் அண்டர்லைன் பண்ணி அதில் கோடு போட்டு அப்புறம் அன்றைக்கி நைட் ப்ரேயரில் எல்லாரும் அதான் ஷேர் பண்ணுவோம். இன்னைக்கு இப்படி பேசுனாங்கல்ல ஆண்டவர், நம்ம இப்படி மாறணும், ஆமாம் நம்ம மாறணும், ஆமாம் நம்ம ஒப்பு கொடுப்போம். இப்படித்தான் கிறிஸ்துவுக்குள்ளே வளர்ந்தோம். வாலிப பிள்ளைங்களே, ஆண்டவருக்குள்ளே வளர்றதுங்கிறது ஒரு இன்பமான அனுபவம். நீ ஆரோக்கியமான உபதேசத்தை கேட்கணும். நல்ல மியூசிக் கேளுங்க, பாட்டெல்லாம் கேளுங்க. பாட்டையே கேட்டுக்கொண்டிருக்காதீங்க, வசனத்தை கேளுங்க. நல்ல ஆவிக்குரிய வார்த்தைகளை கொடுக்கிற போதகங்களை கேளுங்க, சத்தியத்தை கேளுங்க. இன்னைக்கு சத்தியத்துக்கு செவி கொடுக்காமல் செவித்தன உள்ளவர்களாய் மாறி காதே அடைச்சிருச்சு. சிலருக்கு போர் அடிக்குது. 15 நிமிஷத்துக்கு மேலே மெசேஜ் கேட்க பலருக்கு போர் அடிக்கு. ஏன்னா மனசாட்சி சூடுன்றுச்சு, இருதய ஏங்கலை. நாங்கள் அந்த நாட்களில் ஏங்குவோம். இன்னைக்கு சொல்கிறேன், இங்கே இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், டியூஸ்டே காலேஜ் ஃபெலோஷிப், வெனஸ்டே பைபிள் ஸ்டடி, ஃப்ரைடே டேரி மீட்டிங், சாட்டர்டே மார்னிங் ஃபாஸ்டிங் ப்ரேயர், சில வேளைகளில் சாட்டர்டே ஈவினிங் கூட போவோம். சண்டே ஃபஸ்ட்டு சர்வீஸ், சண்டே செகண்ட் சர்வீஸ் முடிச்சுட்டு வந்த பிறகு ஹாஸ்டலில் ப்ரேயர், ஒரு 2 hours ப்ரேயர். அனாயிட்டிங் செஷன் முடிஞ்சோடனே ஓடி போய் பஸ் ஏறி சர்ச்சுக்கு போவோம். யூத் மீட்டிங் நடக்கும். யூத் மீட்டிங் முடிஞ்ச பிறகு நைட்டு சர்வீஸ் முடிச்சுட்டு ஹாஸ்டலுக்கு வரும்போது சில சமயம் மணி 10 மணி ஆயிரும். சண்டே படிக்க மாட்டோம், அதுக்காக நீங்கள் படிக்காதீங்கன்னு சொல்லலை, அது எங்களுடைய கமிட்மெண்ட். ஒரு வாரத்தில் இத்தனை நாள் சர்ச்சுக்கு போனனால தான் ஆவியில் வளர முடிஞ்சது. அந்த இன்பமான நாட்கள் எனக்கு ஆண்டவரே திரும்ப கிடைக்காதா அப்படின்னு தோணுது. கையில் காசுலாம் ரொம்ப இருக்காது. அப்பா அம்மா ஏதோ கொஞ்சம் பாக்கெட் மணி அனுப்பி கொடுப்பாங்க. டவுன் பஸ்ஸுக்கே அது சரியாயிரும். ஹாஸ்டல்லேருந்து சர்ச்சுக்கு போகிறதுக்கு டவுன் பஸ்ஸில் போகணும், டவுன் பஸ்ஸில் வரணும். வாரத்தில் 7 முறை டவுன் பஸ்ஸில் போயிட்டு வரணும். அதுக்கே வேற எதையுமே வாங்கி சாப்பிடாத காசை சேர்த்து வைப்போம். சர்ச்சுக்கு போகணும், ஆஃபரிங் போடணும். இன்னைக்கு உங்கள் ஆசை எப்படி இருக்குது? உங்கள் செவி எதை கேட்குது? ப்ளீஸ் டர்ன் டு காட். You need spiritual healing and spiritual wellness. நான் அவர்களை ஆரோக்கியம் வர பண்ணி அவர்களுடைய காயங்களை ஆற்றுவேன் என்று சொன்ன ஆண்டவர் இந்த நாட்களில் உங்களை ஆற்றப் போகிறார். உங்கள் செவிகள் குணமடைய வேண்டும். சரி, அடுத்து சிக்னஸ் இன் த மவுத். அந்த சிக்னஸ் இருக்கே, எல்லாத்துக்கும் ரூட் காசே அதுதான் இல்லை. டயபெட்டிஸ் வந்துச்சுன்னா டாக்டர் சொல்கிறாங்க, முதல்ல உங்கள் வாய்க்கு ஒரு பிளாஸ்டர் போடுங்க, எல்லாத்தையும் சாப்பிடக்கூடாதுங்கிறாங்க. பிபி வந்துட்டா உப்பையும் எல்லாத்தையும் குறைக்கிறோம். டயபெட்டிஸ் வந்துட்டா சர்க்கரையை குறைக்கிறோம். வெயிட் கெயின் ஆகிட்டா கார்போவை குறைக்கிறோம். எல்லாத்துக்கும் கண்ட்ரோல் போடுறோம்ல. அதே போல் ஸ்பிரிச்சுவல் வெல்னஸ்க்கு உங்கள் நாக்கையும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும். நிறைய வசனம் இருக்குது, எல்லாத்தையும் சொல்ல முடியல. 2 வசனத்தை மட்டும் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். ஏசாயா 59:13 வாசியுங்கள். கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி பொய் பேசி எங்கள் தேவனை விட்டு பின்வாங்கினோம். பாருங்க, கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி பொய் பேசி தேவனை விட்டு பின்வாங்க. இன்னைக்கு உங்களுக்கு சொல்கிறேன், ஸ்பிரிச்சுவல் வெல்னஸ் உங்களுக்கு வரணும்னா முதல்ல பொய் பேசுறத நிறுத்தணும். பிலீவர்ஸ்க்கு சகஜமாக பொய் வருது. அப்போல்லாம் பொய் சொல்லிட்டா, ஐயோ பொய் சொல்லிட்டோமே, இன்னைக்கு ராத்திரியெல்லாம் போய் உட்காந்து அழுது ஜெபம் பண்ணுறேன், ஐயோ ஆண்டவரே பொய் சொல்லிட்டோமே. இப்போவும் மனசாட்சி பொய் சொல்லக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்க சொல்லுது. உங்கள் எல்லாரையும் பார்த்து கேட்குறேன், உங்கள் வாய் சுத்தமான வார்த்தைகளுக்கு பேசுதா அல்லது பொய் சொல்லுதா? குடும்பங்களில் சண்டைக்கு எதுவான வார்த்தைகளை பேசுதா இல்லை அமைதியாக இருப்போம் அப்படின்னு சமாதானத்துக்கு எதுவான வார்த்தைகளை பேசுதா? இந்த நாவு தான் எல்லா பாவத்துக்கும் காரணம். இந்த நாவை ஒருத்தர் கண்ட்ரோல் பண்ணிட்டா உங்கள் வேர்ல்டே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். பல வேளைகளில் பரிசுத்த ஆவியினர் மட்டும்தான், பல வேளைகளில் எல்லா வேளையிலும் பரிசுத்த ஆவியினர் மட்டும்தான் இந்த டங்கை ஹீல் பண்ண முடியும். வேதம் சொல்லுது, மல்கியா 2ஆம் அதிகாரம் 7வது வசனம், ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்கள். லிசன், ஒரே உங்க மவுத்தை ஹெல்தியா வச்சுக்கணும்னா ஒண்ணு ஆசாரி, நீங்க எல்லாரும் ஆசாரியர்கள், ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும். கவுண்ட் யுவர் வேர்ட்ஸ்.
நீங்க ஞானமா வேர்ட்ஸை யூஸ் பண்ணுங்க. ரெண்டாவது, அவனுடைய வாயிலே வேதத்தை தேடுவார்களே. வசனத்துக்கு விரோதமா எதையும் பேசாதீங்க. யாரோட நேரம் பேசினாலும் பரவாயில்ல, யாரோட ஃபோனில் பேசினாலும் பரவாயில்ல, யாரோட குடும்பத்தில் பேசினாலும் பரவாயில்ல, உங்கள் வாய் சுத்தமான வார்த்தைகளை பேசணும். கர்த்தரை சேவிக்கிற நீங்கள் மற்றவங்களை சபிக்கிற வார்த்தைகளை சொல்லவே கூடாது. அசிங்கமாக திட்டக்கூடாது. அருவருப்பான வார்த்தைகளை பேசக்கூடாது. ஜோக்குன்னு சொல்லிட்டு வைல்டு ஜோக்ஸ் எல்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது. அது உலக மக்களுடைய வழிகள். ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்கணும். இந்த வாரம் கேளுங்க. ஏசாயா சொன்னா, ஐயோ ஆண்டவரே, என் நாக்கை சுத்திகரிச்சிருங்க ஆண்டவரே, நான் அசுத்த உதடுகள் உள்ளவன் அப்பா. ஆண்டவர் என்ன செஞ்சாரு? அக்கினி குரட்டை எடுத்துட்டு நாக்கை தொட்டு சுத்தம் பண்ணாரு. ப்ராஃபட் அனாயிட்டிங் ரிசீவ் பண்ணாரு. இன்னைக்கு வரைக்கும் அவருடைய வார்த்தைகளை நீங்களும் நானும் வாசிக்கிறோம். இந்த பரிசுத்தத்தை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், ஸ்பிரிச்சுவல் வெல்னஸ். சரி, இன்னொன்று, அதுக்கு கீழே இருக்கிற ஒரு மெயின் ஆர்கன் யுவர் ஹார்ட். உங்கள் ஹார்ட்டில் ஒரு ஹீலிங் வேணும். பைபிளில் அவர்கள் இருதயம் கொளுத்திருக்கிறது அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். கொலஸ்ட்ரால் கூடி போயிடுச்சு போல்கல, அந்த இருதயம் அடைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு நிறைய எல்லாத்தையும் படித்தா எனக்கு பயமே ஆயிடுச்சு. ஐயோ ஆண்டவர், இவ்வளோ காரியங்களை நீங்கள் பார்த்து எங்கள் ஸ்பிரிச்சுவல் சிக்னஸ்க்கு எங்கள் ஹார்ட் இவ்வளோ பெரிய ரீசனாக இருக்குதா அப்படின்னு நான் கண்டுபிடிச்சேன். சரி, 2-3 வசனங்களை வாசிக்க விரும்புகிறேன். எரேமியா 4:22 வாசிங்க. என் ஜனங்களோ மதியற்றவர்கள், என்னை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். அவர்கள் பைத்தியமுள்ள பிள்ளைகள், அவர்களுக்கு உணர்வே இல்லை. அவர்களுக்கு என்ன இல்லை? அறிவில்லை, உணர்வில்லை. உனக்கு அறிவு இருக்கான்னு கேட்டால் நமக்கு கோபம் வருது. ஆனால் ஆண்டவர் திட்டுறாரு, உனக்கு அறிவே இல்லை, உனக்கு உணர்வே இல்லை. ஆலயத்தில் ஆண்டவரை ஆராதிக்கிறோமா? உணர்வோடு ஆராதிக்கிறோமா? ஒரு காரியத்தை செய்யும் பொழுது மனசு படபடக்குது, ஐயோ ஆண்டவரை வேணாப்பா, நான் செய்ய மாட்டேன்ப்பா அப்படின்னு ஒதுங்குறோமா? என் ஜனங்கள் பைத்தியமுள்ள பிள்ளைகள், அறிவும் கிடையாது, உணர்வும் கிடையாது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆவிக்குரிய உலகத்தில் மழுங்கி கொண்டிருக்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? உணர்வற்ற ஒரு இருதயம். இல்லைன்னா ரோட்டில் ஆக்சிடென்ட் ஆகி ஒருத்தன் உயிருக்கு போராடிட்டு இருக்கும்போது போய் பிள்ளைங்க வீடியோ எடுப்பாங்களா? ஐயோ இப்படி ஆயிடுச்சு, உடனே ஃபோன் பண்ணி, ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணி, அங்கே ஃபோன் பண்ணி ஏதாவது செய்யலாமான்னு நினைக்காம, என்ன தகாத காரியங்கள் ரோட்டில் நடந்தால் கூட வீடியோ எடுக்கிறாங்க. ஒரு பையன் அவங்க தாத்தா இறந்துட்டாரு, செல்ஃபி எடுத்துட்டு இருக்கிறான். அப்போ அந்த இருதயம், தாத்தா செத்துட்டா பிள்ளைங்க துடிக்கணும், ஐயோ என் தாத்தா போயிட்டாரேன்னு. பிள்ளைங்க செல்ஃபி எடுக்கிறாங்களா? அப்போ இது எதை காட்டுது? இருதயம் கடினமாயிடுச்சு. உபாகமம் 32 ஆண்டவர் மோசையை பார்த்து சொன்னார், மோசே, ஒரு சந்ததி வரப்போகுது, அது எப்படி இருக்கும் தெரியுமா? பெருந்தீனியுள்ள சந்ததியாக இருக்கும், உணர்வில்லாத சந்ததியாக இருக்கும். அதனால அந்த சந்ததிக்கு நீ இந்த வார்த்தைகள்லாம் சொல்லுப்பா அப்படின்னு ஒரு பாட்டை எழுதி கொடுத்தார். இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன் இருக்கு பாருங்க, இந்த உணர்வில்லாத ஒரு தலைமுறை தான் வளர்ந்துட்டு இருக்குது. நீங்கள் நானும் எதுக்கு தெரியுமா ஜெபிக்கணும்? ஆண்டவரே, உணர்வுள்ள இருதயத்தை தாங்க. உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் வீட்டில் பேர பிள்ளைங்க 10 பேர் இருந்தால் 10 பேருக்கும் உணர்வுள்ள இருதயத்தை ஆண்டவர் கொடுக்கறதுக்கு, அம்மா பாட்டிமா நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, கல்யாணம் ஆகட்டும் ஆண்டவரே, வீடு அதெல்லாம் ரெண்டாவது, என் பிள்ளை உணர்வோடு இருக்கட்டும் ஆண்டவரே, உணர்வோடு உண்மை சேவிக்கட்டும் ஆண்டவரே, உணர்வோடு வாழட்டும். உணர்வற்ற இருதயம், கடினப்பட்ட இருதயம். ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். ஏசாயா 51:7 வாசிங்க. நீதியை அறிந்தவர்களே, என் வேதத்தை இருதயத்தில் பதித்து. நீதியை அறிந்தவர்களே, ஹார்ட்ல பிளாக்னா என்ன செய்வாங்க? ஸ்டென்ட் வைப்பாங்க, அப்படிதானே? நமக்கு ஸ்டென்ட் எது தெரியுமா? ஆண்டவருடைய வசனம் தான். என் வேதத்தை இருதயத்தில் என்ன செஞ்சிருங்க? பதிச்சிருங்க. உங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறேன். இந்த வாரம், இந்த மாதம் எல்லாம் ஒரு நோட்டு வாங்கி கொஞ்சம் வசனத்தை எழுதி பைஹார்ட் பண்ணுங்க. அதுதான் ஸ்டென்ட்டு. பிளாக்கை ரிமூவ் பண்ணுற, பிளாக்குக்கு நடுவில் போடுற ஸ்டென்ட் காட்ஸ் வேர்ட். என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிறவர்களே, என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிறவர்கள். எரேமியால ஆண்டவர் மனஸ்தாபமாக ஒரு வார்த்தை சொல்வார். 8ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. நான் கவனித்து கேட்டேன், அவர்கள் யதார்த்தம் பேசவில்லை. என்ன செய்தேன் என்று சொல்லி தன் பொல்லாப்பி நிமித்தம் மனஸ்தாபப்படுகிறவன் ஒருவனும். சொல்லுங்க, ஐயோ நான் இப்படி செஞ்சுட்டனே அப்படின்னு தன் பொல்லாப்பி நிமித்தம் மனஸ்தாபப்படுகிறவன் ஒருவனுமே இல்லை. இன்னைக்கு எல்லா வீடுகளிலும் இதான் இருக்குது. கணவன் 3வது ஒரு உறவை வச்சிருக்கிறான், மனஸ்தாபமே கிடையாது. ஐயோ என் மனைவிக்கு துரோகம் பண்றேனே, மனைவி கணவனுக்கு துரோகம் பண்றான், மனஸ்தாபமே இல்லை. ஐயோ நான் இப்படி வாழ்றேனே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நான் ஏன் இப்படி செஞ்சேன்னு சொல்லி மனஸ்தாபப்படுகிறவனே இல்லை. இதெல்லாம் பார்த்துட்டு தான் நான் உன்னை குணமாக்குறேன் வா அப்படின்னு சொல்றாரு. அவர் ஒரு ரண வைத்தியர்.
அவர் இருதயத்திற்குள் இருக்கிற எல்லா தேவையில்லாதவைகள் எல்லாம் வெளியே எடுக்க வல்லமையுடையவர் அந்த தேவன் மட்டும்தான். இவ்வளோ பிரச்சனை இல்லை. ஒரு சிக்னஸ்னா ஒரு மாத்திரை சாப்பிடலாம். உடம்பெல்லாம் சிக்னஸ்னா என்ன பண்ணுறது? இந்த உடம்பெல்லாம் இருக்கிற ஆவிக்குரிய பிரச்சனைக்கு அவர் மட்டும்தான் தீர்வு. கடைசியாய் ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். இந்த இருதயத்தோடு சேர்த்து உங்கள் கைகளும் உங்கள் கால்களும் ஆண்டவருக்குள் சுகமாய் இருக்க வேண்டும். ஒரே ஒரு வசனத்தை வாசியுங்கள். ஏசாயா 59:7-8. அவர்கள் கால்கள் பொல்லாப்பு செய்ய ஓடி. கால்கள் பொல்லாப்பு செய்ய ஓடுது. இன்னைக்கு நிறைய கால் அதுக்கு தான் ஓடுது. சொல்லாத ஓடுது, சொல்லி ஓடுது, மறைச்சு ஓடுது, பொல்லாப்பு செய்ய ஓடி குற்றமில்லாத இரத்தத்தை சிந்த தீவிரிக்கிறது. நேற்று ரொம்ப நாள் கழிச்சு லாக்டவுன் ஆனனால சரி ஒரு முக்கியமான ஒரு வேலைக்காக போக காரில் போயிட்டு இருந்தோம். திடீர்னு பார்த்தா ஒரு கடைக்கு முன்னாடி மொத்தம் வரிசையாக ஆட்கள் நிற்கிறாங்க. எனக்கு ஆச்சரியம், என்னதான் அந்த கடையில் எப்படி இருக்குது, இவ்வளோ பேர் சோஷியல் டிஸ்டன்சிங்லாம் விட்டுட்டு நிற்கிறாங்களேன்னு. அப்படி கொஞ்சம் திரும்பி பார்த்தா கடைக்கு போர்டு டாஸ்மாக். அப்போ பாருங்கள், மக்களை கொஞ்சம் ரிலீஸ் வேற ஒரு கடையில் கூட கூட்டம் கிடையாது. டாஸ்மாகில் வரிசையாக நிற்கிறாங்க. எப்போ திறப்பாங்க, எப்போ போய் குடிப்போம் என்று. பொல்லாப்பு செய்ய ஓடுகிற கால்கள். இன்னைக்கு நம்ம கால் எப்படி இருக்குது? இன்னைக்கு உட்காந்து இன்னைக்கு சாயங்காலம்லாம் இருந்த ஆண்டவரே, என் கால் எங்கேயாவது தப்பாலாம் போகுதா ஆண்டவரே, தயவுசெய்து எனக்கு இருக்கிற ஸ்பிரிச்சுவல் சிக்னஸ் என்னை விட்டு எடுத்து போட்டுருங்க ஆண்டவர், யாராக இருந்தாலும் சரி. அப்புறம் அந்த வசனத்தை வாசிமா. குற்றமில்லாத இரத்தத்தை சிந்த தீவிரிக்கிறது. அவருடைய கை குற்றமில்லாத இரத்தத்தை சிந்த தீவிரிக்கிறது. பின்னாடி அப்படியே படிச்சு வந்தீங்கன்னா அவர்கள் கைகள், அவர்கள் நினைவுகள் அக்கிரம் நினைவுகள், பால் கடிப்பும் அழிவும் அவர்கள் வழிகளில் இருக்கிறது. சரி, உங்க கைகளும் கால்களும் கூட சுத்தமாகணும். கொடுக்கறதுல உண்மையா இருக்கிறீங்களா? தாராளமா கொடுக்குறீங்களா? ஆண்டவர் உங்களுக்கு கைகளில் பலனை கொடுத்துருக்கும் போது உழைச்சு கர்த்தருடைய ராஜ்யத்தை சம்பாதிக்க நினைக்கிறீங்களா? இந்த கை மனைவி அடிக்குதா? இந்த கை தவறான காரியத்தை செய்தா? இந்த கை தவறான இடத்துக்கு உங்களை ஓட்டி கொண்டு போகுதா? இன்னைக்கு ஒரு மனம் திரும்புதல் வரணும். ஆண்டவர் இதைத்தான் விரும்புகிறார். உங்கள் சிந்தை, உங்கள் கழுத்து, உங்கள் கண்கள், உங்கள் செவிகள், உங்களுடைய உதடுகள், உங்களுடைய இருதயம், உங்களுடைய கைகள், உங்களுடைய கால்கள். இந்த காலு சமாதானத்தை சுவிசேஷமாய் அறிவிக்க போகும்படி ஆண்டவர் அழைத்திருக்கிறார். இன்னும் நிறைய காரியங்கள் இருக்குது, எல்லாவற்றையும் சொல்றதுக்கு நேரம் இல்லை. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்கள். நம்மை சுகமாக்குகிற ஒரு ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். நம்மை குணமாக்குகிற ஒரு தேவன் இருக்கிறார். ரண வைத்தியன் இல்லையோ என்று சொன்னவர் இன்னைக்கு ரண வைத்தியராய் வந்து நிற்கிறார். எல்லாரும் அவரிடத்துல திரும்ப போகிறோம். இருக்கிற இடங்களில் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். கீழையாத்திலே பிசின் தைலம் இல்லையோ, ரணவைத்தியனும் இல்லையோ, என் ஜனமாகிய குமாரத்தி ஏன் சுஸ்தமடையாமற் போனாள் என்று ஆண்டவர் வருத்தப்பட்டார். மனம் திரும்ப எத்தனையோ வாய்ப்புகளை கொடுத்தும் யூதா தேசம் மனம் திரும்பாததினாலே சிறையிருப்புக்கு அனுப்பிவிட்டார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு கிருபையின் காலத்தில் இருக்கிறோம். நான் அவர்களுக்கு ஆரோக்கியமும் சவுக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்குவேன் என்று சொன்ன கர்த்தர், நான் உன் சீர்கேடுகளை சுகமாக்குவேன் என்று சொன்ன கர்த்தர், அவர்கள் உன்னை விசாரிப்பாரற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவன் என்று பெயரிட்டபடியால் நான் உன் காயங்களை ஆற்றுவேன் என்று சொன்னவர் இன்னைக்கு வந்திருக்கிறார். வாட் இஸ் யுவர் ஸ்பிரிச்சுவல் சிக்னஸ்? வாட் இஸ் யுவர் ஸ்பிரிச்சுவல் வீக்னஸ்? ஹம்பிள் யுவர் செல்ஃப் பிஃபோர் காட். அவர் சொல்றாரு, நான் உன்னை குணமாக்குகிறேன். ஒரு ரண வைத்தியன் தன் பிணியாளியின் சரீரத்தில் இருக்கிற எப்படிப்பட்ட அசுத்தமான ஒருவேளை சீழ்வரக்கூடிய நிலைமையில் இருந்தாலும் வெறுக்காதவர்களுக்கு ரண சிகிச்சை செய்வது போல வெறுக்காத ஒரு சமாரியன் வந்திருக்கிறார். உங்களை நேசிக்கிற ஒரு ஆண்டவர் வந்திருக்கிறார். எல்லாரும் உங்க இருதயத்தின் மேல உங்க கையை வச்சுக்கோங்க. ஹீல் மீ லார்ட், என்னை சுகமாக்குங்க ஆண்டவரே. என் தலையை சுகமாக்குங்க, என் சிந்தையை சுகமாக்குங்க, என் கண்களை சுகமாக்குங்க, என் செவிகளை சுகமாக்குங்கப்பா, என் உதடுகளை சுகமாக்குங்க ஆண்டவரே, என் இருதயத்தை சுகமாக்குங்க. ஒரு ஆவிக்குரிய சுகம் எங்களுக்கு உண்டாகட்டும். என் கைகள் கால்களை சுகமாக்குங்க. தீவினை செய்ய ஓடுகிற கால்கள் எனக்கு வேண்டாப்பா. தவறு செய்ய விரைந்தோடுகிற கைகள் எனக்கு வேண்டாப்பா. Cleanse me, Lord. Wash me with your precious blood, oh God.
ஆண்டவர்கிட்ட வந்து என்னை கழுவுங்கன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு ஆண்டவர் உங்களை கழுவுவார். இந்த வாரமெல்லாம் நேரம் எடுத்து உங்கள் குறைகளை சுட்டி காட்டுகிற தேவ சமூகத்தில் உட்கார்ந்து என்னை கழுவிருங்கப்பான்னு சொல்லுங்க. ஆண்டவர் நிச்சயமாய் உங்களை கழுவுவார். உங்களுக்காய் பாடுபட்டவர், உங்களுக்காய் ரத்தம் சிந்தினவர், உங்களுக்காய் சிலுவையை ஏற்றவர், உங்களுக்காய் அந்த காயங்கள் அடைந்தவர் இன்றைக்கு உங்கள் அருகே வந்து நின்று நானே உனக்கு ரண வைத்தியனா இருக்கிறேன், உன்னை சுகமாக்குகிறேன் என்று சொல்கிறாரே, அந்த ஆண்டவரிடத்தில் திறந்த கரங்களோடு திறந்த மனதோடு என்னை சுகமாக்குங்க ஆண்டவரே, என்னை சுகமாக்குங்க ஆண்டவரே என்று சொல்லி கேளுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய கரத்தை வைப்பீராக. கீலேயாத்தின் பிசின் தைலம் இவர்கள் காயங்களிலே பூசப்படுவதாக. அறிந்தோ அறியாமலோ உம்முடைய பிள்ளைகள் விழுந்து கிடக்கிற இடத்திலிருந்து தூக்கி எடுங்கப்பா. எத்தனையோ முறிவுகள், எத்தனையோ காயங்கள், எத்தனையோ ரணங்கள், எல்லாவற்றிலும் உம்முடைய வார்த்தையாகிய பிசின் தைலம் ஆண்டவரே இன்றைக்கு பூசப்படுவதாக. உம்முடைய வசனத்தினால் ஜெயிக்க உம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நீ ரண வைத்தியராய் இருக்கிறீர். எந்தெந்த இடத்தில் ஆண்டவரே இவர்கள் வாழ்க்கையிலிருந்து வெளியேற்றப்பட வேண்டிய காரியங்கள் இருக்கிறதோ இன்றிலிருந்து ஆண்டவரே நீ ரண வைத்தியராய் இருந்து உம்முடைய பிள்ளைகளை சுகமாக்கும்படியாய் ஜெபிக்கிறேனப்பா. நன்றி. ஒவ்வொருவருக்கும் சுகம் உண்டாகட்டும். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில இடைபடுவீராக. கண்களை சுத்தம் படுத்துங்க, செவிகளை சுத்தப்படுத்துங்க, உதடுகளை சுத்தப்படுத்துங்க, சிந்தைகளை சுத்தப்படுத்துங்க, இருதயத்தை, கரங்களை, கால்களை பரிசுத்தப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறையா. கரைதிரை இல்லாத மணவாட்டியாய் உமக்கு சேர்த்து கொள்ளும். இந்த வாரம் முழுவதும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய ஆரோக்கியத்தின் மேல் கவனம் செலுத்த முடிய பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்கப்பா. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.